சாங்காங்க நெட்ஃப்ளிக்ஸோட பையன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த டைட்டில் தூக்கி கொடுக்கல அவருக்கு. இந்த லவ் அலாரம் சீரீஸ்க்காக 900 பேர் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இதில் கேபாப் ஐடல்ஸ் மட்டும் இல்லாமல் மாடல்ஸுமே கலந்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே பீட் பண்ணிட்டு தான் சாங்காங் ஹீரோ ஆகியிருக்காரு. நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க. இதோட கம்ப்ளீட் ஸ்டோரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாங்காங்க்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்டர் ஆகணும்லாம் ஒரு ஆசைப்படவே கிடையாது. டைட்டானிக் மூவியை பார்த்துருப்பாரு. அதில் ஹீரோவான லியோனார்டோ டிகாப்ரியோவை ரொம்பவே அவருக்கு பிடிச்சிரும். அதனால தான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணுறாரு. இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆகிறதுனால ஒரு கேபாப் ஸ்டாராக ஆகிறதுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இவருக்கு வந்திருக்கும். அது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டராக தான் ஆகணும்னு அப்பவே ரொம்ப தீர்க்கமாக இருந்திருக்காரு. த லயர் அண்ட் இஸ் லவர் அப்படிங்கிற கேட்ராமால தான் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக டெபியூ பண்ணுறாரு. 2016 2018 வரைக்குமே ஒரு சர்வைவல் பீரியட் தான். இதுல ஏகப்பட்ட சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய வெரைட்டி ஷோஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. வில்லேஜ் சர்வைவல் ஆஃப் தி 8 அந்த வெரைட்டி ஷோல ஒரு ரெகுலர் மெம்பராகவே இருந்திருக்காரு. லவ் அலாரம் இந்த சீரிஸ் தான் நெட்ஃபிளிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் சீரிஸ் கொரியால எடுத்தது. ஆனா போஸ்ட் ப்ரொடக்ஷன் லேட் பண்ணதுனால இந்த சீரிஸ் லேட்டா ரிலீஸ் ஆகியிருக்கும். இந்த சீரிஸ் மூலமா தான் சாங்காங் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே 900 பேரை பீட் பண்ணிட்டு தான் இவருக்கு இந்த வாய்ப்பே கிடைக்கும். இது ஒரு வெப்டூனை அடாப்ட் பண்ண ஒரு டிராமா தான். அந்த வெப்டூன்ல இருந்த ஸ்கெட்ச் மாதிரியே இவரோட ஃபேஸும் இருக்கும். ஸோ டேரக்டருக்கு இது ஒரு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால இவருக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சிருச்சு செலக்ட் ஆகிறதுக்கு. இது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான சீரிஸ். 10 மீட்டர் ரேடியஸ்க்குள்ள நம்ம மேல யாருக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்கோ அது அந்த ஆப்ல காமிச்சிரும். இந்த ஆப்லாம் நடக்கிற நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்கிறத ரொம்ப சூப்பரா அந்த சீரிஸ்ல எடுத்திருப்பாங்க. இதுல அவாங் சன்ஹோங்கிற ஒரு யூனிக்கான கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவரோட ஃபீலிங்ஸை டைரக்டாவே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தைரியமான கேரக்டர். இந்த சீரிஸும் செகண்ட் லீட் சிண்ட்ரோமை உருவாக்கி இருக்கும். இந்த சீரிஸோட எண்டிங் இன்னும் டிபேட்ல தான் இருக்கு. ஒரு பக்கம் டீம் சன்ஹோவும் இன்னொரு பக்கம் டீம் ஹையூன்னு இப்போ வரைக்குமே டிபேட் போயிட்டு தான் இருக்கு. இவருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் ஃபர்ஸ்ட் கம்மியா இருந்தாங்க. ஆனா இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆன ஓவர் நைட்ல ஏகப்பட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. ஸ்வீட் ஹோம் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்த பெரிய ரிஸ்க்னா அது இந்த சீரிஸ் தான். ஏன்னா இந்த சீரிஸ் அந்த டைம்லயே ஒரு எபிசோட் 2.7 மில்லியன் பட்ஜெட். இந்த சீரிஸ் மட்டும் ஃபிளாப் ஆயிருந்தா கண்டிப்பா ஸ்குவிட் கேமும் வந்திருக்காது, ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்டும் வந்திருக்காது. இந்த சீரிஸ்க்குலாம் முன்னோடினா அது ஸ்வீட் ஹோம் தான். இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க நம்பின ஒரே ஆளு சாங்காங் தான். அவருக்குமே இவ்வளோ பெரிய பட்ஜெட் எடுக்கிறதுனால ஹை ப்ரெஷர்ல அவருமே ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த சீரிஸ்க்காக ஏகப்பட்ட வெயிட் குறைச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல ரொம்ப இமோஷனலா ஒரு வீக்கான கேரக்டரா இருப்பாரு. நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆகி மான்ஸ்டரா இருப்பாங்க. இவருமே இன்ஃபெக்ட் ஆயிடுவாரு. ஆனா செம்ம கண்ட்ரோல் இருக்கும். ஒரு ஸ்பெஷல் இன்ஃபெக்டியா இருப்பாரு. ஃபைனல்ல ஒரு விங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருப்பாரு. அது ரொம்பவே ஒரு ஐகானிக் சீன். இந்த சீரிஸ் குளோபலாவே செம்ம ஹிட் அடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொரியன் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் அமெரிக்காலேயே டாப் 10 ஸ்பாட்ல இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும். இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஃபினாமினான் வந்ததுல இருந்து ஏகப்பட்ட எபிசோட்ஸ் ரொம்பவே குறைச்சிட்டாங்க. 16 to 20 எபிசோட் டிராமாஸ்லாம் வரதே கிடையாது. வெறும் 12 எபிசோட்ஸ் தான். சீரிஸ் பயங்கர குளோபல் ஹிட் அடிச்சதுனால இவருக்கு சன் ஆஃப் நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற டைட்டிலே கொடுத்துருப்பாங்க. நெபுலேரா இந்த சீரிஸை ஒரு ஹிடன் ஜெம்னு கூட சொல்லலாம். இந்த சீரிஸ் தான் சாங்காங்கோட ஃபர்ஸ்ட் மெலோட்ராமா. இந்த சீரிஸ்ல ஒரு பேலே டான்ஸரா நடிச்சிருப்பாரு. ரொம்பவே ஒரு வயசான தாத்தா அவர் சாவறதுக்குள்ள ஒரு பேலே கத்துக்கணும்னு ஆசைப்படுவாரு. அவருக்கு இவர் தான் டீச் பண்ணுவாரு. இந்த சீரிஸ்க்காகவே இவர் 6 மந்த்ஸா பேலே ட்ரைனிங் எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பேசிக் கோரியோகிராஃபியும் இந்த சீரிஸ்க்காக பண்ணியிருப்பாரு. இந்த சீரிஸ் மூலமா ஒரு சூப்பரான ஆக்டர்னு நிரூபிச்சிருப்பாரு. இந்த சீரிஸ் ஹிட் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பிடிஎஸோட கிம் டேயிங் தான். இந்த சீரிஸோட ஒரிஜினல் வெப்டூனோட பெரிய ஃபேனு. அந்த வெப்டூனை ரொம்பவே சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதனால குளோபல் ஃபேன்ஸுமே இந்த சீரிஸை பார்த்துருப்பாங்க. நெவர் தி லெஸ் பொதுவாக கே ட்ராமாஸில் 18+ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த சீரீஸில் 2-3 எபிசோட்ஸ்க்கு 19+ ரேட்டிங்ஸே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்க் ஜெயான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. கே ட்ராமாவில் ஒரு ரெட் ஃபிளாக்னா அது இந்த கேரக்டர் தான். பயங்கர மேனிப்புலேட்டிவான ஒரு கேரக்டர். டேட்டிங்லாம் பண்ணுவார். ஆனால் எந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்லையும் இருக்க மாட்டார். இந்த சீரீஸ் கொரியாவில் அட்டர் ஃப்ளாப்பு. ஆனால் குளோபலில் சூப்பர் ஹிட்டு. குறிப்பாக இவருக்கும் ஹீரோயினான அன்சோஹிக்கும் சம கெமிஸ்ட்ரி இருக்கும். அதனாலே இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸ் குளோபலில் சூப்பர் ஹிட்டு. ஃபோர்காஸ்டிங் லவ் அண்ட் வெதர் இந்த சீரீஸில் இவர் கம்ப்ளீட் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். ஒரு வெதர் ஃபோர்காஸ்டாக நடிச்சிருப்பாரு. பொதுவாக சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி தான் வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் நேச்சுரலாகவே இவரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இவருக்கும் இவரோட சுப்பீரியராக நடித்த பார்க் மின்யங் கூட செம்ம கெமிஸ்ட்ரி இருக்கும். வெதர் கப்புள் அப்படிங்கிற ஒரு நிக்நேம் கூட இவங்க 2 பேரும் கொடுத்துருப்பாங்க. இந்த சீரீஸ் தான் ஃபர்ஸ்ட் கே ட்ராமா இந்த மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றின ஒரு ஸ்டோரியை கவர் பண்ணியிருக்கிறது. அதனாலே இந்த சீரீஸ் ரொம்ப டிஃப்ரெண்டான வைப்ஸ் கொடுத்துருக்கும்.
மை டீமன் இவரோட பீக் ஹிட்னா அது இந்த சீரிஸ் தான். குவான் அப்படிங்கிற ஒரு ஐகானிக் டீமன் கேரக்டரா நடிச்சிருப்பாரு. இந்த சீரிஸ்க்கு அப்பியரன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. அதனால ஹெவி டயட்ல இருந்திருக்காரு. இவரோட ஜான் லைன்லாம் பயங்கரமா ஷேப் பண்ணி ஒரு வேம்பயர் லுக்கு கொண்டு வந்திருப்பாரு. இவருக்கும் ஹீரோயின் கிம் யூ ஜுங்க்கும் சூப்பரான ஒரு விஷுவல் கெமிஸ்ட்ரி இருக்கும். இவங்க பேர் பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். 2023ல நெட்ஃபிளிக்ஸோட பிக்கஸ்ட் ஹிட்னா அது இந்த சீரிஸ் தான். எஸ்பிஎஸ்ல பெஸ்ட் கபிள்ஸ் அவார்ட் கூட இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த சீரிஸ் தமிழ் ஃபேன்ஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரிஸ். இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துட்டு தான் இவர் மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாரு. ஆக்ட்ரஸ் கிம் யூ ஜுங் கூட ரொம்பவே டேட்டிங் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏன்னா அவங்களோட 2 பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மை டீமன்ல. ஆனால் 2 பேரோட ஏஜென்சி இதை மறுத்திருப்பாங்க. 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் அன்சோஹி கூட ஒரு வைரலாக ஒரு ஃபோட்டோவே ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அது ஆக்ட்ரஸ் அன்சோஹி மை நேம் சீரிஸ் நடிச்ச அவங்களோட கோஸ்டாரோட ஃபோட்டோ தான். சாங்காங் இன்னும் சிங்கிளாக தான் இருக்காரு, எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இல்லை. இவர் 2025ல மிலிட்ரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகிடுறாரு. 4 ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிஷியல் டிராமால ஒரு பியானிஸ்டா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த சீரிஸ் டிவிஎன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த வருஷத்தோட எண்ட்ல இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சைனாவோட டாப் ஆக்டரான சன் ஜே யுவானோட வீடியோவை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. சன் ஜே யுவான் வீடியோவில் மீட் பண்ணலாம்.